சமீபத்தில் பாரதிராஜா அவர்களினுடைய மகன் மனோஜ் அவர்கள் காலமாக இருந்தது நம்ம எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போ ஒரு சில விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. மனோஜ் பாரதிராஜா அவர்களுக்கு இயக்குனர் ஆகணும் அப்படின்றத ஆசை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சில படங்களை அவர் இயக்கவும் செஞ்சுருந்தார். அதற்கப்புறம் படங்களை இயக்கிறதுக்கு அவர் தயாராகியும் வந்துட்டு இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுதும், மனோஜ் பாரதிராஜா அவர்கள் ஒரு முறை படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போதும் அந்த படத்திற்கு பணம் பத்தலை தேவைப்படுது அப்படின்னு படக்குழுவினர் சொன்னதுமே தன்னுடைய வீட்டில் மனைவி அம்மா அப்படின்னு எல்லாரிடமும் இருந்தும் அவர் நகையை வாங்கிட்டு போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதிலிருந்து அவர் பணத்தை எடுத்து கொடுத்துருக்கிறாரு. நகையை வச்சு 10 லட்சத்துக்கும் மேலாக அவர் கொடுத்துருக்கிறாராம். படம் நாங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தரோம், வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு சொன்னவங்க கடைசி வரைக்கும் தரவே இல்லை. 10 லட்சத்துக்கு மிகப்பெரிய அளவில் வீட்டில் இருக்க எல்லாருடைய பணத்தையும் வாங்கிட்டு போய் வைக்கும் பொழுது, நகையை வாங்கிட்டு வைக்கும் பொழுது ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. இந்த சூழ்நிலையில் அவங்க பணத்தை திருப்பியும் தரல. சமீபத்தில் இதே விஷயத்தை தான் என்ன சொல்லியிருக்கிறாரு பிரபல பத்திரிகையாளர்னு பார்க்கும் பொழுதும், மனோஜ் பாரதிராஜா அவர்களிடமிருந்து பணம் கேட்டதுமே வீட்டில் அம்மா மனைவின்னு எல்லார்கிட்டே இருக்கக்கூடிய நகையை வாங்கி கொண்டு போய் அவர் உதவி பண்ணார். ஆனால் திருப்பி அவருக்கு தரவே இல்லை. இதே போல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர மற்றவங்களை அவங்க யோசிக்கிறதே கிடையாது. மிகப்பெரிய அளவில் அதற்கப்புறம் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளானார் மனோஜ் பாரதிராஜா அவர்கள். எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படமும் சரியாக போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மிகப்பெரிய அளவில் அவர் 10 லட்சத்தையும் பார்த்திங்கன்னா திரும்பி வாங்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இந்த செய்தி சமூக வலைதளங்களில் இப்போ வெளியாகிருக்கு. அது ரொம்பவே வைரலாகவும் பரவி வந்துட்டுருக்கு. எல்லாருமே என்னடா இது இப்படிலாம் கூட நடந்திருக்கா அவருடைய வாழ்க்கையில் அப்படின்னு மேலும் வருத்தத்தை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. சமீபத்தில் பத்திரிகையாளர் ஒருவரே சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னடா இது இப்படியெல்லாம் கூடவா மனிதர்கள் இருப்பாங்கன்னு எல்லோரும் பேசி வந்துட்டுருக்காங்களாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.